நாங்கெல்லாம் மென்டல் என்ன நேரத்துல என்ன பண்ணுவோம் தெரியாது. திருதுப்புன்னு பிக் பாஸே எலிமினேட் பண்ணிடுவோம் ஓட்டு போட்டு. சங்கீத ஸ்வரங்கள் பண்ணவருக்கு இன்டர்வியூலே வரல. பார்வதியவே ஒருத்தர் டயர்டாக்குறாங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். அவன் குண்டி வழி அவனுக்கு தான் தெரியும் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது. தம்பி நல்லாதான் பேசுறாரு, கொஞ்சம் லென்த்தா பேசுறாரு வன்சிமா அப்படின்னு மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அக்கா உனக்கு மட்டும் எப்படிக்கா அப்படி நடக்குது? எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, கேமே முடிஞ்சு போச்சு. For the first time Big Boss கெஞ்சிராரு, ப்ளீஸ் கண்டென்ட் கொடுங்கன்னு. எனக்கு டிசப்பாயிண்ட் ஆயிருச்சு. 30 வயசு ஆகுதுல எல்லாருக்கும், மச்சு குட்டியே இல்லையே. அடுத்த வாரத்துல இருந்து நல்லா அப்ப உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணுங்க. உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, திருத்த மாட்டேங்க சார். ஜட்ஜி கொண்ட வச்சிருந்ததை எடுத்து குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சார் அளவு பாக்குறது? எனக்கு டீ தான் முக்கியம். வாய்க்குள்ள ஊத்தி அளவு பாப்பாங்க, எடுத்து பாரியா. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 26. நீங்க பாருங்க, வளமையா நிறைய எழுதுவேன். இன்னைக்கு இந்த ஒரு பேஜ்ல ஒரு பக்கம் தான், அதுவும் மானே தேனே பொன்மானே நானே போட்டுக்கிட்டது, இல்லாட்டி அரை பேஜ் தான். இன்னைக்கு எபிசோடு நேத்து ப்ரோமோ பார்க்கும் போதே டவுட் ஆனிச்சுங்க எனக்கு. ஏன்னா அவங்க ப்ரோமோல எதை காட்டுறாங்கன்றத பொறுத்து நம்மளால கெஸ் பண்ண முடியும் 9 சீசன் பாக்குறோமா இல்லையா. நேத்து வந்த ப்ரோமோவில் அவங்க வீட்டுக்குள்ள இந்த டாக்டர் படத்துல ஒரு விளையாட்டு வரவங்க இப்படி கையை வச்சுட்டு இப்படி இப்படி தட்டுறது, அந்த விளையாட்டை அவங்க ஃபன்னா விளையாடிட்டு இருக்கிறது 3வது ப்ரோமோ. வியானாவும் வாட்டர் மிலனும் பார்வதியும் உட்காந்து சும்மா பேசி அவங்களோட ஃப்ரீ டைம்ல பேசுவாங்கல்ல, அது 2வது ப்ரோமோ. அப்பவே நான் யோசிச்சேன் நாளைக்கு எதுவுமே இருக்காது. இப்ப சாட்டர்டே எபிசோட்ல வந்து வெள்ளிக்கிழமை விவகாரம் அப்படின்னு அதுல என்னத்தை காட்ட போறாங்களோ தெரியல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் யோசிக்க மாட்டாங்க, வெளியே உள்ளவங்களும் யோசிக்க. சோ என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். அதுல கடைசியில ஒண்ணு நடந்தது, அதுதான் ஹைலைட். இந்த சீசன்ல அப்படி நடக்கவே இல்லை. ஸ்டார்டிங்ல திவாகர் வந்து அந்த அப்பதான் அந்த யாரு அந்த பையன் டாஸ்க் முடிஞ்சிருக்கு, அந்த சிட்டை எடுத்து பார்த்து சொல்லணும்ல. அதுல அவர் போய் விக்கல்ஸ் கிட்ட கேட்கிறாரு, நீ ஏன் விக்ரம் என்ன சொன்ன, என்ன பஸ் சார்ஜ் கொடுத்து அனுப்புற மாதிரியா இருக்கு, நான் பெர்ஃபார்ம் பண்ணலையா, உனக்கு தைரியம் இல்லைன்னா விக்ரமுக்கும் வந்துருச்சு. இங்க பாரு, நாமினேஷன் பாஸ் இருக்கேன் என்கிட்ட இல்ல, 4 வாரமா விஐபி ஹவுஸுக்குள்ள போய் அந்த பவரோட இருந்தேன் நானு இல்ல, 4 வாரமா இதுல இருக்கேன்ல, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கேன்ல, யார பார்த்த தைரியம் இல்லைங்கிற. நீயாவது விஐபி ஹவுஸ்மேட்டுக்குள்ள போயிருக்க, ஒரு வாட்டி பாஸ் வேற வாங்கி வச்சிருக்க, பாஸுக்காக போராடி இருக்க. விஜய் சேதுபதி கேட்கும் போதே எனக்கு பாஸ் வேணாம், என்ன நான் பாத்துக்கிறேன்னு விஜய் சேதுபதி கிட்டே சொன்ன ஆளு நானு. நான் சொன்னது பிடிக்கல தப்புன்னு நீ சொல்லலாம், இந்த தைரியம் இல்லைங்கிறது நீ சொல்லக்கூடாது. இது அவருக்கு பிக் பாஸ் மேல இருக்கிற கடுப்பு. அதே வார்த்தையை இங்க ஒருத்தர் பேசும்போது சிக்கனா சிவனாண்டின்னு வச்சு வாங்கிட்டாரு. ஸோ முகமெல்லாம் மாறிடுச்சு, அந்த தர்பீஸு கொஞ்சம் பம்மிருச்சு. அப்புறம் 2 பேருமே முடிவு எடுத்தாங்க, நான் இவ்வளவு நாள் நாமினேஷன்ல வரலன்னா குத்தாதவங்கிட்ட போய் கேளு, ஒவ்வொருகிட்ட தானே போய் எனக்கு குத்துங்க என்ன சொல்லிட்டு இருக்க முடியாது. உனக்கு தைரியம் இருந்தா இந்த வாட்டி போய் என் பேரை சொல்லி குத்து, நாமினேஷன் பாக்குறது எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, மக்கள் என்ன காப்பாத்துவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு இவரு 2 பேரும் போய் நிப்போம், மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு பாப்போம். மக்கள் கிட்ட எல்லாம் சேலஞ்சு பண்ணாத திவாகர், அவங்க நாங்கெல்லாம் கொஞ்சம் பைத்தியம். எப்படியுமே விக்ரமா வேற ஆண்டு பாக்கல விக்ரமுக்கு தான் போடுவாங்க. ஆமா இல்ல, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல 2 பேருமே சேவ் ஆவீங்க, அது வேற. ஆனா நீ மக்கள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு இது பண்ணாத. ஏன்னா நாங்கெல்லாம் மென்டல் என்ன நேரத்துல என்ன பண்ணுவோம் தெரியாது. திருதுப்புன்னு பிக் பாஸே எலிமினேட் பண்ணிடுவோம் ஓட்டு போட்டு. சோ எங்களுக்கே தெரியல, ஏன்னா ஆல்ரெடி நாங்க பைத்தியம். உங்க ஷோவை பார்த்து இன்னும் பைத்தியமானது. இதுல நீ சேலஞ்சு வர பண்ணிக்கிட்டு இருக்க, மெக்கல் என்ன நொட்டுவாங்க பேசாம போ. அப்புறம் பார்த்தா கதை சொல்லும் படலாம், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டோன்னு கதை சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. எஃப்ஜேயு சபரி கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல எஃப்ஜே வந்து ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு, கதை சொல்லிக்கிட்டே போறாரு. ஹிப்போபாதி அவரை மீட் பண்ணது, அவர் எப்படி ஹிப்போபாதியோட டீம்ல போய் சேர்ந்தாரு, எப்படி ரேப் பண்ணாரு, எப்படி இதானாரு, சினிமாவில் என்ன கஷ்டப்பட்டாரு அப்படின்ற ஸ்டோரி அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா தூரத்துல ஒரு சவுண்டு கேக்குது, சங்கீத ஸ்வரங்கள் போய்கிட்டே இருக்கு. 1 hour ஆச்சு, இன்டர்வல் விட மாட்டேங்கிறாங்க. 1 ஹவருக்கு இன்டர்வலே வரல. சொல்ல போனா 5 minutes 10 minutes ஒரு 15 minutesல சொல்லி முடிச்சிருக்கணும். 1 hour ஆகி இன்டர்வலுக்கே வரல. சபரி என்ன பண்றாரு, எந்திரிச்சு அந்த காலை மடிச்சு உட்காந்து பாக்குறாரு, இப்படி உட்காந்து பாக்குறாரு. அனிதா எப்படி அழுத்துதோ, அனிதா சம்பத் இருக்காங்கல்ல, எனக்கு ஸ்பேஸே கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு நாள் முழுக்க பேசினாங்க. அது மாதிரி இவரு பேசிக்கிட்டு போறாரு. பார்வதிக்கு முடியல, இப்படி போகுது வருது.
பார்வதியவே ஒருத்தர் டயர்ட் ஆக்குறாங்க, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். பார்வதி என்ன பண்ணுச்சு, இந்த வீட்டுல யாரு அது ஆக்சுவலி அது அநாகரிகம். பட் பார்வதியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது போங்க சார், அவன் குண்டி வலி அவனுக்கு தான் தெரியும் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது. எந்திரிச்சு போயிருச்சு பாத்ரூமுக்கு, அப்படியே மெதுவா எந்திரிச்சு அப்படியே நைஸா போயிடுச்சு. யாரும் எதுவும் கேட்கல, ஏன்னா இது கூட எதுக்கு சண்டை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு. அவசரமும் இல்ல, வாஷ்ரூம்ல போயிட்டு கண்ணாடியை பார்த்து தம்பி நல்லாதான் பேசுறாரு, கொஞ்சம் லென்த்தா பேசுறாரு, அவ்வளவுதான், ஆனா நல்லாதான் பேசுறாரு. தலைய வாரி வாரி கண்ணாடியில புலம்பிக்கிட்டு இருக்கு. பிக் பாஸ் இது கதை சொல்ற டாஸ்கா எங்களுக்கு பனிஷ்மெண்ட் டாஸ்கா? என்ன பிக் பாஸ் 2 மணி நேரமா போய்கிட்டே இருந்தா என்ன பிக் பாஸ் இருந்தா? ஒரு மாதிரி ஒரு கதையா சொல்லி முடிச்சிட்டாரா. கானா வினோத் வெளியே வர்றாரு, கண்ணெல்லாம் பிதுங்கி, இல்ல பாரு நான் எண்ணிக்கிட்டே இருந்தேன் மனசுல, 2 மணி நேரம் சொன்னான், அவன் கதையெல்லாம் நல்லாதான் இருக்கு, நமக்கு காட்டுனது கொஞ்ச நேரம் தான், அவங்க உள்ளுக்கு மனசுல கணக்கு பண்ணதுக்கு அன்எடிட்டட் ஃபுட்டேஜ் 2 hours கதை சொல்லியிருக்காரு. அப்ப பிக் பாஸ் சொல்ல மாட்டாரு அத ஓவரா போகுது. இன்னைக்கு அது கூட இல்லையே, கண்டென்ட் இல்ல, நீயாவது ஏதாவது உலகன்ற மாதிரி அவர் விட்டாரு. இன்னைக்கு அது கூட கிடையாது. இவன் கொடுக்குற 2 hours லேக் கண்டென்ட் கூட இங்கிட்ட இல்லடா இன்னைக்கு காட்டுறதுக்கு, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு கானா வினோத் சொல்றாரு. அப்படி பார்த்தா நான் 20 வருஷம் கதை வச்சிருக்கேனே, நான் சொல்லுவேன், நம்ம எல்லாம் ஷார்ட்டா சொல்லலையா, முடியல அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. இப்ப இவங்க எல்லாம் வெளியே போய் ஒரு சில ஹவுஸ்மேட்ஸ் வந்து எஃப்ஜேயோட ஸ்டோரி போரா இருக்கு அப்படின்னு சொன்ன பிக் பாஸுக்கு ஒரு ஐடியா, போராவா இருக்குங்கிறீங்க, சரி இதுல ஒரு டாஸ்க புடி, ஒரு லெட்டரை உள்ள அனுப்பு, ஒரு டாஸ்க் சண்டை பிடிக்கட்டும். என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தா, பெஸ்டா ஸ்டோரி சொன்ன 2 பேர், இவங்க சொன்ன ஸ்டோரி ரொம்ப போரிங்கா இருக்கு, உங்க நேரத்தையும் பிக் பாஸ் நேரத்தையும் ஆடியன்ஸ் நேரத்தையுமே வீணடிச்சிட்டாங்க, போரிங்கா போகுதுங்கிற மாதிரி 2 பேரோட ஸ்டோரி யார் யாருன்னு சொல்லுங்க. நிறைய பேர் எந்திரிச்சு நல்லா ஸ்டோரி சொன்னவங்க வந்து கலை, கனி, வியானா, சுபிக்ஷா அப்படின்னு இவங்களோட பேர் திருப்பி அடிபட்டது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் போரிங்கா இருக்கு அப்படின்னும் போது பெரும்பாலும் 99% ஸ்டோரி யாரோட ஸ்டோரி போரிங்னா எஃப்ஜே கண்டிப்பா சொன்னாங்க. ஏன்னா அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினா வாட்டர் மிலன், அதுல யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அவர் ஏதோ கதை பேசிக்கிட்டே இருந்தாரு, விக்கல் சொல்ற நாங்க நடுவுல கையெல்லாம் தட்டி பார்த்தோம் நிறுத்து, நீ கை தட்டுனோடனே இன்னும் சொல்ல ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கானா வினோத் சொல்றாரு, நான் எந்திரிச்ச உடனே கத்தி கூட பார்த்தேன் தெரியுமா, நீ பேசும்போது நாங்க கத்துறோமான்னு சொல்லி நீ மறுபடியும் கண்டினியூ பண்ண. அதுக்கப்புறம் யாரோ சொல்றாங்க, அதோட சொல்லுது, நான் அப்படியே கொண்டு ஜோன் அவுட் ஆயிட்டு எந்திரிச்சு பார்த்தா அதே 9th கிளாஸ் கதை தான் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிளாஸா சொல்லிருக்காரு, 1 ஸ்டாண்டர்ட் 2 9th கிளாஸ் +2 நான் பிசியோதெரபி படிச்சதுன்னு மொத்தமா வாழ்க்கை வரலாறே ஒப்பிச்சிருக்காரு. அப்போ ஒருத்தர் கமர்தீன் வந்து சொல்றாரு எஃப்ஜே கிட்ட, மச்சான் நல்ல இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி தான்டா, நீ கதை சொல்லலாம், நீ எப்படி தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சிட்ட, அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு போன் வந்தது, நான் அந்த போன் எடுத்து ஹலோன்னு, அவரும் ஹலோன்னு, நீ ரொம்ப டீடைல் அதான் என்ன சொல்லிருக்கேன். எனக்கு யோசிச்சு இப்படியா கதை சொன்னேன், எனக்கு ஒரு கால் வந்ததுங்க, ஷாக்கிங்கான கால், எடுத்து பேசுனா அங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்ட்டாங்க, இது கதை, போனை நான் எடுத்தேன் ஹலோ அப்படின்னு, பதிலுக்கு அவரும் ஹலோ, இது எல்லாரும் பண்றது, ரொம்ப டீடைலா சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்ப எஃப்ஜே இதுல வந்து பிக் பாஸ் எதிர்பார்த்த மாதிரி யாரும் கோவப்படல, ஏன்னா அவங்களுக்கே உண்மை தெரியுது, எஃப்ஜே வந்து ஆமா கொஞ்சம் லேக் தான் ஆச்சு. அப்ப நான் சொன்னது கதை இல்லடா படம்டா, வெளியே போய் இந்த படத்தை நான் எடுக்கிறேன், வாட்டர் மிலனும் சிரிச்சுக்கிட்டே விட்டாருன்னு அவங்களுக்கே தெரியுது. அப்ப பிக் பாஸோட பிளான் இதுல புஸ்கு சண்டை வரல, பார்வதிய யாரும் பெஸ்ட்டுக்கும் சொல்லல வேர்ஸ்ட்டுக்கும் சொல்லல. அதுல இன்னொரு கேட்டகரி கொடுத்திருந்தாங்க, யாரு இதை ஒழுங்கா இந்த கதை சொல்ற டாஸ்க யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கன்னும் போது வாட்டர் மிலன் மட்டும் பார்வதி சொன்னாரு. ஏன்னா பார்வதி நிறைய கஷ்டம் பார்த்த பொண்ணு, ஆனா அதெல்லாம் சொல்லலையோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணலையோங்கிறது என்னோட ஒரு ஃபீல் அப்படின்னு அவர் மட்டும் தான் பார்வதிக்கு ஒரு ஓட்டு கொடுத்தாரு. பிக் பாஸ் சொல்றாரு இதுல ஜெயிக்கிற 2 பேருக்கு நாமினேஷன் பாஸ் கொடுத்துருவேன். பார்த்தா கலையும் கனியக்காவும், கனியக்காக்கு எது எனக்கா ஈஸ்வரா, பார்வதி எந்திரிச்சு வந்து கேட்டுருச்சு சிரிச்சுக்கிட்டு, ஏக்கா உனக்கு மட்டும் எப்படிக்கா அப்படி நடக்குது, ஏன்னு கேட்டா பிக் பாஸ் ஆரம்பிச்சே ஒரு 5 வாரம் தான் இருக்கும், 5வது பாஸ் வாங்கிட்டேன், வீக் 1ல இருந்து பாஸ் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, இப்ப அடுத்த வாரமும் போக முடியாது. கேப்டன் ஒரு டைம்ல கேப்டன் ஆனாங்க, அப்ப எலிமினேட் பண்ண முடியல. இப்ப போன ஒரு பாஸ் வச்சிருந்தாங்க, அப்ப எலிமினேட் ஆகல. இப்ப அடுத்த முறை பாஸும் கிடைச்சிருச்சு. பார்வதி கேக்குது, நீ யாரு எப்படி, அவ சொல்றான் எனக்கே தெரியலப்பா,
நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது வந்து குரூப்பிசம் இருக்கிறதுனால இவங்களுக்கு கிடைக்கும், அப்படித்தான் கிடைக்கும், கலை இவங்க எல்லாம் டிசர்விங்கே கிடையாது. நானும் அந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எபிசோட் போய் பார்த்தேன். நீங்க குரூப்பிசம்னு மென்ஷன், அந்த அன்பு கேங் 2.0 மென்ஷன் பண்றீங்கல்ல, அதுல இருக்கிறவங்க மட்டும் இவங்க 2 பேரோட பேரை சொல்லி இருந்தாங்கன்னா குரூப்பிசம். நீங்க எடுத்து பாருங்க, அந்த குரூப்ல இல்லாதவங்க கூட கனி கலையோட பேரை சொல்லியிருக்காங்க. அப்ப அது எப்படி குரூப்பிசமா வரும்னு எனக்கு தெரியல. பட் ஒரே நபருக்கு 5வது வாட்டி 5 வாரத்துல 5 பாஸ் கிடைக்கிறது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா லாக்கர் டாஸ்கோட ஃபைனல் டாஸ்க் சொல்லிட்டாரு, கேம் எல்லாம் இல்ல, எல்லாரும் வருஷ கட்டி நில்லு, கதவை திறக்கிறேன், பசர் அடிச்சு பசர் திருப்பி அடிக்கும். அந்த பசர் அடிக்கிறதுக்குள்ள எல்லா வீட்டாளரும் உள்ள போய் என்ன வேணுமோ எடுத்துக்க, பசர் அடிக்கிறதுக்குள்ள வரணும். இதான் கடைசி லாக்கர் ரூம் டாஸ்க். இதோட லாக்கர் ரூம் டாஸ்க் முடியுது. கதவை திறக்குது, பசர் அடிச்சோடனே பேய் மாதிரி ஓடுறாங்க. போய் பிங்க் கலர் பேக்கெட் எல்லாத்தையும் எடு, சாப்பாடு எல்லாம் எடு, சாப்பாடு அதை எடுக்கிறான் இதை எடுக்கிறான், எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பிக் பாஸ், ஹலோ உங்க கடமை உணர்ச்சி பாராட்டுறேன், நல்லா விளையாடுறீங்க சார், எப்ப டாஸ்கே இல்லங்கிறனோ அப்ப நல்லா விளையாடுங்க, யோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, கேமே முடிஞ்சு போச்சு, வார கணக்குல வந்து இப்பதான் உசுர கொடுத்து விளையாடுவாங்க. அப்பதான் கனியக்கா, அப்பயும் அவங்க விளையாண்டுகிட்டே இருக்கு. கனியக்கா சொல்றாங்க, ஹலோ ஹலோ டாஸ்கே இல்லையாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போக சொல்றாரு நம்மளையே அப்படின்னு. தேங்க்யூ பிக் பாஸ். பிக் பாஸ் யோசிக்கிறாரு, என்னைக்கு டாஸ்க் வைக்கிறோமோ அன்னைக்கு விளையாட மாட்டேங்கிறாங்க, என்னைக்கு எல்லாம் கடையை கலைஞர் அப்படின்னா உசுர கொடுத்து விளையாடுறாங்க. எங்களை புரிஞ்சிக்கவே முடியல எனக்கு. இந்த சீசன்லயுமே நடக்காதது பிக் பாஸ் சீசன்ல இந்த சீசன்ல நடக்குது. பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, இப்ப பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் வெர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் செலக்ட் பண்ணணும்ல ஜெயிலுக்கு அனுப்புறது. இந்த வாரம் பெஸ்ட்டும் வேணாம் வெர்ஸ்ட்டும் வேணாம், எனக்கு வெக்ஸ் ஆயிருச்சு. இந்த பெஸ்ட் செலக்ட் பண்ணி வெர்ஸ்ட் செலக்ட் பண்றதுக்கு தகுதியே இல்லை நீங்களா. ஸோ வாட் எவர் இட் இஸ், நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் இன்னைக்கு. அந்த டாஸ்கையுமே ஆடியன்ஸுக்கு புரியாத மாதிரி எடிட் பண்ணி பிக் பாஸ் டீமே சொதப்பிருச்சு. பிளாஸ்மா டிவி இருக்கு, இந்த வாரத்துடைய ரிவ்யூ நீங்களே பண்ணிக்கிங்க, செல்ஃப் ஜட்ஜ் பண்ணிக்கிங்க நீங்களே. நான் இந்த வீட்டுல என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுத்து சூப்பரா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு சூப்பரா தான் விளையாடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் பிளாஸ்மாவோட லெஃப்ட் சைட்ல வந்து உட்காருங்கன்றாரு. ஒரு குறிப்பிட்ட பீப்புள் போய் அந்த பக்கம் உட்காந்துட்டாங்க. இப்ப பாக்குற நமக்கு எது லெஃப்ட்னு தெரிய மாட்டேங்குது. நாங்க பிளாஸ்மாவை இப்படி பாக்குறோம், எங்களுக்கு லெஃப்ட்னா இது, அதுல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா கேள்விக்கு சம்பந்தமே இல்லாதவங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களே இது லெஃப்ட் இது மச்சான், லெஃப்ட் அது மச்சான், அவங்க அந்த பக்கம் போய் உட்காந்துட்டாங்க. இப்ப உட்கார்ந்தவங்களுக்கும் பிக் பாஸுக்கும் தெரியும் எது எந்த பக்கம் உட்காந்துருக்காங்க யாருன்னு. அத ஒரு லைவ் பார்க்காம அந்த ஒரு 1 hour எபிசோட் மட்டும் பாக்குற ஒரு ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது, இதுல இப்ப எது லெஃப்ட் சைடு, அவர் சொன்ன அந்த கருத்துக்கு நான் இந்த கருத்தை ஒத்துக்கிட்டு போய் லெஃப்ட் சைடுல உட்காருன்னு யார் உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல. நானும் ரொம்ப நேரமா சுத்தி பாக்குறேன், பிளாஸ்மா லெஃப்ட் சைடுல உட்காருங்கன்னு வந்து உட்காண்டாங்க. எந்த லெஃப்டா, உங்களுக்கு லெஃப்டா எங்களுக்கு லெஃப்டா? நீங்க பிளாஸ்மாவை பாக்குற லெஃப்ட்னா அது, நாங்க பிளாஸ்மாவை பாக்குற லெஃப்ட்னா இது. அச்சோ, ஒரு லெஃப்ட் ரைட்டு கூட ஒழுங்கா எடிட் பண்ணி போட முடியல இவங்களுக்கு. இப்ப இது லெஃப்டா ரைட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேலை வட்டி எல்லாம் விட்டு போட்டு உட்காந்து லைவ் பாருங்களேன். இப்ப லைவ் எல்லாம் பார்க்க முடியாது சார். அப்படின்னா நீங்க 1 hour எபிசோட் போடாதீங்க, லைவ பார்த்துட்டு தான் எல்லாம் பண்ணணும், எல்லாம் பேசணும். அதுலதான் சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் இருக்குன்னா எங்களுக்கு டைம் இல்ல. அப்படின்னா ஒண்ணு லைவ கட் பண்ணுங்க, இல்ல எபிசோட கட் பண்ணி ஏதாவது ஒண்ணா பாக்குறோம். நீங்க இதெல்லாம் பார்த்து நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 1 hour எபிசோட் போட்டுட்டு இல்லாததெல்லாம் கொண்டு லைவ்ல வச்சுட்டா எங்களுக்கு எல்லாம் தப்பா புரியுது. அதுல எனக்கு யார் எந்த பக்கம் உட்காந்துருக்கா, என்ன ரீசனுக்காக உட்காந்துருக்கானுங்கன்னே தெரியல. ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. நான் பிக் பாஸ் அட்வைஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் தான் சேர்த்து பண்றாரு. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் கெஞ்சிராரு, ப்ளீஸ் கண்டென்ட் கொடுங்கன்னு. அந்த ஃபுட்டேஜோட கிட்டத்தட்ட ஒரு அந்த எபிசோடோட ஒரு கடைசி 10 நிமிஷம் பிக் பாஸ் மட்டும் பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த ஆளு எந்த சீசன்லயுமே இவ்வளவு பேசினது இல்ல. மத்த சீசன்ல எல்லாம் 100 நாளைக்கு பேச வேண்டிய அவ்வளத்தையுமே கடைசி 10 நிமிஷம் இந்த எபிசோட்ல மட்டும் பேசிருக்காரு. அவர் சொல்றாரு, சீசன் 1ல இருந்து 8 வரைக்கும் வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் இந்த சீசன் ஹிட் ஆயிரணும், இந்த சீசன் சூப்பர் சீசன் சொல்லணுங்கிற ஒரு முனைப்பு அவங்க கிட்ட இருந்தது. ஆனா இந்த தரித்திரம் முடிச்ச சீசன்ல நாங்க ஒருத்தனாவது அப்படி பேசுறீங்களாடா, மனசு ஆறுதல் படுத்துற மாதிரி, இந்த சீசன் சூப்பரா வெளியே போயிடணுங்கிற மாதிரி பேசுறீங்களாடா? எனக்கு டிசப்பாயிண்ட் ஆயிருச்சு. வந்து இவ்வளவு வாரம் ஆயுது, ஒரு கண்டென்ட் கூட இல்ல. ப்ரொஃபசர் இந்த வாரம் இந்த பெஸ்ட் வெர்ஸ்ட் எல்லாம் கிடையாது. நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த வாரத்துல இருந்து ஒரு அளவுக்காவது பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு பாயிண்ட், உங்க பாயிண்ட சொல்லுங்க அப்படின்னா பல பேர் அதை சண்டையா பாக்குறீங்க. ஒரு சில பேர் தான் அதை ஒரு பாயிண்ட் வைக்கிற களமா பாக்குறீங்க. என்னது என்னென்ன வார்த்தையெல்லாம் ஒரு வளர்ந்த ஆளுங்க கிட்ட சொல்றாரு பாருங்க. கொஞ்சம் மெச்சூரிட்டியோட நடந்துக்குங்க. மெச்சூரிட்டியே இல்லையா, எல்லாரும் 30 வயசுக்கு மேல மச்சு குட்டி உள்ளாங்க. 30 வயசு ஆகுதுல எல்லாருக்கும், மச்சு குட்டியே இல்லையா.
கொஞ்சமாவது மச்சு குட்டியோட நடக்கடா. அப்புறம் டைரக்டாவே சொல்றாரு, அரோரா புரியுதா, எப்பதான் கேமுக்குள்ள வருவேன்? இல்ல பிக் பாஸ் எனக்கு புரியுது, பார்த்தா அப்படி தெரியலையா. ரம்யா புரியுதா, கொஞ்சம் மச்சு குட்டியோட நடந்துக்க. என் பிரவீன் உங்ககிட்ட எல்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கோ தெரியல, வெளியே காட்டுவியா மாட்டியா என்னங்க சார் நீங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் பொதுவா தான் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு சில திவாகர் எல்லாம் கண்டென்ட் ஏதாச்சும் குடுக்கறான்ல, சண்டையாவது பிடிக்கிறான்ல. இவர் சொல்றாரு, இந்த வீடு இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சுதானே வந்தீங்க. தெரிஞ்சுதான் பிக் பாஸ் வந்தோம். அப்புறம் ஏன் டிப்ளமேட்டிக்கா ஒழிச்சுக்கிட்டே இருக்கீங்க? தைரியமா பேசுங்க. சண்டை வரும்னு தெரியுது, சண்டை பிடிக்கிற வீடு தானே, சண்டை வரும்னு தெரியுது. அப்புறம் உள்ள வந்துகிட்டு ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன சார்? கடைசியில யாருமே எதிர்பார்க்காம பிக் பாஸ பார்க்க பரிதாபமா இருந்தது. இங்க பாருங்க, அந்த வடிவேல்ட்ட யாரோ கேட்கிற மாதிரி, அந்த பணத்தை நீ எடுத்தியா? சத்தியமா எடுக்கல சார். பெரிய போலீஸ், உங்க அம்மா சத்தியம் வாங்குறாரு. நான் யோசிச்சேன், சத்தியம் வாங்கிட்டு இருக்கேன் சொல்றாரு. எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணுங்க, அடுத்த வாரத்துல இருந்து நல்லா பண்ணுங்க. நான் யோசிச்சேன், அட்டா பாவி, அவர் யாரு தெரியுமா, எப்பேற்பட்டவர் தெரியுமா? பிக் பாஸ். அந்த பேருக்கு ஒரு மரியாதை இல்ல. இவர் எந்த பிக் பாஸ் எனக்கு தெரிஞ்ச எந்த சீசன்லயும் சத்தியம் வாங்கினது இல்ல. அவ்வளவுதான் போயிட்டு இருக்கு. அவன் விட்டு அழுகுறாரு போல இருக்கு. அந்த மலையாளத்துல ஹிந்தில அதுல நல்லா போய்கிட்டு இருக்கு. இது உள்ள மொத்த கண்டஸ்டன்ஸும் உள்ள என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கடைசியில சத்தியம் கேட்டாரு. அடுத்த வாரத்துல இருந்து நல்லா அப்பப்ப பண்ணுங்க, உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பேச விட்டுருந்தீங்கன்னா கண் கலங்கி இருக்கும் அவருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எபிசோட் டன். சத்தியம் குடுத்தாங்களா? குடுத்துதானே ஆகணும், குடுத்துருப்பாங்க, நடக்கணுமே. சத்தியம் பண்ணுங்கன்ட்டு கடைசியில சத்தியத்தை வாங்கிட்டு நீங்களே அவர் கேட்கல. ஸ்கூல்ல சில நம்மள ஸ்டூடெண்ட்ஸ் மேல கடுப்பான டீச்சர்ஸ் வந்து பேசுவாங்க, பாரு உங்களை அடிச்சு எனக்கு வேணான்னு போகுது, திருந்தவே மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு எதுக்குடா பேரண்ட்ஸ் காசு, ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க, எதுக்குடா பேரண்ட்ஸ் காசு கட்டி படிக்க அனுப்புறாங்க, படிக்க வந்து அந்த வேலையை மட்டும் பாருங்கடா, என்ன அப்படி பண்றீங்க, இது என்ன முடிவெட்டல, இது என்ன ரவுடியா நீ அப்படிலாம் கேட்டுட்டு கருத்தை சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கான லாபம் கிடைக்க போகுது, நல்லா படிச்சீங்கன்னா நீங்க தான் நல்லா இருப்பீங்க, புரிஞ்சுக்கங்கடா அப்படின்ட்டு கடைசியில நீங்களாவே திருந்துங்கடான்னு டீச்சர்ஸ் கைகளை விட்டுருவாங்கல்ல. அது மாதிரிதான் நீங்களாவது ஏதாவது பண்ணுங்கடா, இவங்களை அப்படியே விட்டா சரின்ட்டு விட்டுருவாங்க. சத்தியம் வாங்கிட்டு உங்க அம்மா சத்தியம். ஐயா, ஒரு பிக் பாஸ் சத்தியம் வாங்கி இன்னைக்கு தாங்க நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு எபிசோடே இருக்கு. மொத்த சண்டையா கூட காணல இன்னைக்கு. சண்டை இல்ல, ஒண்ணும் கிடையாது. ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஆமா, அவங்களும் மனுஷங்க தானே, டெய்லி சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியுமா? ஆனா பார்வதி அமைதியா போயிட்டு இருந்தீங்க. அதான் பிக் பாஸுக்கு என்ன பண்றது, சண்டை வேணும், சம்பளம் கொடுத்தாச்சு. ஆனா அதுக்காக அவங்களும் நாங்களும் மனுஷன் தானே, நீ சோறும் போட மாட்டேன், உள்ளாடைய தவிர எல்லாத்தையும் பிடிக்கிக்கிடுவேன், இத்தினுண்டு பேஸ்ட் கொடுப்பேன், நாங்க ஊத்தவாயில இருந்து சண்டை பிடிக்கணும் வாய் அந்த பக்கம். அதனால அவரு அந்த ஃபைனல் டாஸ்க் எல்லாம் கூட வைக்கல, பிடிச்சி இந்த உடுப்பெல்லாம் எடுத்துட்டு போங்க சார், அதை பிடிங்கியும் பார்த்தேன், உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, திருந்த மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி வடிவெடுக்க சொல்லுவாங்கல்ல, உன்னை கால் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. அப்ப நம்ம கட்டதுரை கேட்ட மாதிரி பிக் பாஸ் கேட்டோன்னே நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அது போன மாசம் அது இந்த மாசம் கைப்புள்ள மாதிரியே பிஹேவ் பண்றாங்க உள்ள. இந்த பிக் பாஸ் வீட்டுல நேத்து அந்த சக்ரா கோல்ட் டீ வந்து ஒரு டாஸ்க் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்பான்சரோட டாஸ்கை எபிசோட்ல கூட வைக்க முடியாத அளவுக்கு மன வருத்தத்துல இருக்காரு பிக் பாஸ். லைவ்ல இருந்து வந்த ஃபுட்டேஜ் இன்னைக்கு எபிசோட்ல அது வரவே இல்லை. டீ டாஸ்க் ஒண்ணு, ஸ்பான்சர் டாஸ்க் தானே வரணும். ஸ்பான்சர் சொல்லிக்காரு, இந்த டொக்கு எபிசோட்ல ஏன் பிராண்ட போடாத, நல்லா சண்டை நடக்கிற ஃபயரான எபிசோட்ல தான் இதை போடணும்னு ஸ்பான்சரே வாபஸ் வாங்கிட்டாரோ தெரியாது. ஒரு மக்கு நிறைய டீ வச்சிருப்பாங்க, சின்ன சின்ன பிளாஸ்டிக் கப்ஸ் இருக்கும். டீம் எல்லாம் சக்கரா கோல் டிஷர்ட்டை போட்டுட்டு அங்க இருந்து ஒரு தட்டுல இந்த டீ அள்ளி எடுத்து சின்ன கப்ல கொண்டு வந்து இங்க இருக்கிற ஜார்ல ஊத்தணும். பஜர் அடிக்கும் போது எந்த டீம்ல நிறைய டீ இருக்கோ அவங்கதான் வின். இது ஒரு நார்மல் டாஸ்க் தான். இதுல வர்ற பாயிண்ட்ஸ் அது இது எதுவும் கேம் எஃபெக்ட் பண்ணாது. இது பிராண்டுக்காக விளையாடுறது ஒண்ணு. கனியக்காவும் திவாகரும் ஜட்ஜஸ். அங்க இருந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒரு சின்ன பலகை தான் இருக்கும், அதுலதான் இப்படி ஏறி இப்படி கொண்டு வரணும். அங்க இருந்து கொண்டு வந்து மூணு கப்பா கொண்டு வந்து ஊத்துறாங்க. ஊத்தி கெமி எல்லாம் கஷ்டப்பட்டு விழுந்து இது வந்து ஃபவுல் அப்படின்னு சொல்லி டீ எல்லாம் சிந்தி ஒரு மாதிரி சுட்ட டீயை கொண்டு வந்து ஊத்திட்டாங்க. எல்லாரும் அந்த பக்கம் விளையாடி முடிச்சுட்டு போறாங்க. பஸ்ஸர் அடிச்சாச்சு, இப்ப அளவு பார்க்கணும். அப்ப கனியக்கா கத்திக்கிட்டு இருக்காங்க, சார்
ஜட்ஜ் பண்ண வச்சிருந்ததை எடுத்து குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சார் அளவு பாக்குறது? அவரு ஒரு துளிதாமா குடிச்ச, ஒரு துளியா இருந்தாலும் இன்னும் ரிசல்ட் சொல்லல சார். அவர் பார்த்தாரு எவ்வளவு நல்லா டீ இல்லாம குடிக்கிறது, நல்லா சுட சுட இருக்கே. ஆமா, இது இந்த கேம் ரிசல்ட் எஃபெக்ட் பண்ணாது இல்ல, பிக் பாஸ் கேம் எஃபெக்ட் பண்ண. இது ஃபன்னுக்கா? இது ஃபன்னுக்கா சார்? என்ன சார் பண்றீங்க? குடிச்சதெல்லாம் காட்டல, கனியக்கா திட்டுற ஃபுட்டேஜ் வந்திருக்கு பாருங்க சார். நீங்க டீ குடிச்சீங்கன்னா அதுல எப்படி சார் அளவு பாத்தீங்க? என்ன சார் பண்றீங்க நீங்க? ஒரு சொட்டோ இல்லையோ? உலகத்துல எந்த ஜட்ஜும் பண்ணாத ஒண்ணுங்க. கஷ்டப்பட்டு கண்டெஸ்டன்ஸ் விளையாடி கொண்டு வந்து வச்சிருக்கிற பொருளை பார்த்து ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடியே நல்லா இருக்கே டீ, சக்கரா கோல்டு, சூப்பர் டீ. எனக்கே அந்த கப்பும் டீ ஜாடி பார்த்தோனே ஆசையா இருந்துச்சு. ஒண்ணுமே குடிக்காம கஞ்சா குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதுவும் ஈவினிங் டைம்ல சுட சுட நூற கக்குற டீயை பார்த்தோன்னே ஆசை வரும். ஆனா நீங்க ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க சார், ஜட்ஜின்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, எடுத்து குடிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப அந்த டீம் தோத்து போச்சுன்னா, இப்ப இதுவே நீங்க பிக் பாஸ் டாஸ்க்ல ஒரு டீ டாஸ்க் வரும்போது பண்ணி இருந்தீங்கன்னா செத்தீங்க. போட்டு வாங்கி உங்களை போட்டு நசிச்சு சட்னி ஆகி இருப்பாங்க. நாங்க தோத்தது இந்த நாள்தான். அந்த ஒரு துளிக்கு அவ்வளவு போராட்டம் பண்ணிருப்பாங்க. ஏதோ இது ஃபன் டாஸ்க்ங்கிறனால தப்பிச்சே நீ தாங்க முடியல. இந்த ஆளு நிறைய பேர் சொல்றாங்க வீட்டுல டாஸ்க்னு வந்தா கையை தூக்க மாட்டேங்கிறா. யாரு ஜட்ஜா இருக்கீங்கன்னு கேட்டா டக்குன்னு கையை தூக்கிடுறாங்க. கஷ்டமான டாஸ்க்ல ஜட்ஜ் ஆயிடுறது, ஈஸியான டாஸ்க்ல சண்டை போட்டு உள்ள போய் தோக்குறது. இதான் இவருக்கு வேலை. சரி, அப்படியே ஜட்ஜ் எந்த டாஸ்க்குக்கும் போறது இல்ல, அப்படியே போனாலும் தோக்குற. சரி, ஜட்ஜா ஒழுங்கா அனுப்பியான்னு பார்த்தா அங்கேயே டீயா குடிக்கிற. கடைசி உனக்கு தெரியுமில்ல, கேம் விளையாடி முடிஞ்சோடனே பிக் பாஸ் டீயை குடிக்கலாமான்னு கேட்டா சரின்னு பரிதாபத்துல சரி குடிச்சிட்டு போங்க அப்படின்ட்டு. ஒருவேளை இல்ல ஸ்டோர் ரூம்ல வைங்க, நாங்க எடுத்துட்டு போயிடுவோம் சொல்லிடுவாங்களோ. சரி, போட்டி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றதுக்குள்ள கொஞ்சம் குடிச்சிடும் அப்படின்ட்டு அவர் குடிக்க வேண்டிய டீ எல்லாம் அந்த பக்கம் இருக்கு. இங்க இருக்கிறது ஜட்ஜ் பண்ண வேண்டியது. அங்க போனா அங்க எதுக்கு வர்றேன்னு கேட்பாங்க. கிட்ட இருக்கிறதே குடிச்சு காற்றுள்ள போதே தூக்கிடும் அப்படின்ட்டு குடிச்சிட்டாரு. நீ தோத்தா ஜெயிச்சா எங்களுக்கு என்ன, எனக்கு டீ தான் முக்கியம் அப்படி குடிச்சிட்டு உணர்ந்திரியாத குழந்தை மாதிரி நிக்கிறது. ஏன்னா அவங்களும் ஜட்ஜ் இல்ல, அவங்க பாக்குறாங்க ஜட்ஜ் என்ன பண்ணிட்டு அளவு பாக்குறேன் மேடம், வாய்க்குள்ள ஊத்தி அளவு பாப்பாங்க, எடுத்து பாரியா. இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குங்க பாருங்களேன். 10 நிமிஷத்துல முடிஞ்ச எபிசோடுக்கு நான் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசி இந்த எபிசோட ஒப்பேத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா, இப்படியா என்னைய மாதிரியாவது ஒப்பேத்துங்களா, ஏதாவது உலருங்களா. சும்மா உட்காந்துக்கிட்டு எஃப்ஜே கதை சொல்ல விட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த ஆளு போன் எடுத்தது நம்பர் அடிச்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டேக் கேர்.